ஹாய் மினாலியா டிவி வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் எங்கள் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மாந்தர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொள்வோம் என்றார் மகாகவி பாரதியார். நீரின்றி அமையாது உலகு என்றார் திருவள்ளுவர். ஆனால் பெண்ணின்றி உலகம் இல்லை, படைப்பும் இல்லை, எதுவும் இல்லை. பெண்ணாய் பிறப்பதற்கு பெருந்தவம் செய்திட வேண்டும். பெண்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகள், அநீதிகள் ஏராளம். சிற்றின்ப போக பொருளாய், சமைக்கும் இந்திரமாய், குழந்தைகளை பெற்றெடுக்கும் இந்திரமாய் மாறிப்போன பெண்கள் தலை நிமிர்ந்ததென்னவோ இந்த மகளிர் தினத்தில் தான். வாருங்கள், மகளிர் தினம் பிறந்த வரலாற்றை சற்றே ஆராய்வோம். சர்வதேச மகளிர் தினம் என்று வருவதற்கு காரணமே உழைக்கும் பெண் வர்க்கத்தின் முயற்சியும் உழைப்பும் தான். 1789 ஆண்டு ஜூன் 14 அன்று விடுதலையும் சமத்துவம் வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் உள்ள பெண்கள் போர்க்கொடி உயர்த்தினர். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் உரிமைகள் பெற வேண்டும் என்றும், வேலைக்கேற்ற ஊதியம், 8 மணி நேர வேலை, பெண்களுக்கு வாக்குரிமை, பெண்கள் அடிமைப்படுத்துவதில் இருந்து விடுதலை வேண்டும் என்று பெண்கள் போராட்ட களத்தில் ஈடுபட்டனர். புயலாக கிளம்பிய பெண்களை எண்ணி அந்நாட்டு அரசன் என் அதிகாரம் கொண்டு அடக்குவேன் என்றும், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்வேன் என்றும் அறிவித்தார். பொங்கி வந்த புது புனலாய், கரையை கடந்த கடலாய் மாறின பெண்கள் சக்திக்கு முன்பு அந்நாட்டு அரசன் லூயிஸ் பிலிப் முடித்துறந்தார். சோ இவ்வளோ நேரம் நம்ம பெண்களின் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்தோம். ஃபைனலா மார்ச் 8, 1848 அன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஐ ஹோப் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இந்த டேவை ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வி ப்ரவுட் டு பி அ விமன்.